தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த 6வது மாதத்திற்குள்ளாக உங்களை நான் வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நிச்சயமாய் இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை தரப்போகிறார். பிரைஸ் எல்லாம். ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலையை அவள் கடந்து செல்லுகிறாள். தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள். இனி எப்படி வாழப்போகிறேன்? தன்னுடைய எதிர்காலம் அவளுக்கு ஒரு கேள்விக்குறியாயிருந்தது. தன்னுடைய மாமியார் சொல்லுகிறாள், அவளை விட்டு நீங்கள் கடந்து போய்விடுங்கள் என்று சொல்லுகிறாள். ஆனா இந்த ரூத் என்ன செய்தா தெரியுமா? 1வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன் என்று சொல்லுகிறார். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு நகோமி அவள் இடத்துல ஒன்றும் பேசல. பிரைஸெல்லாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரூத் பக்கத்து வயலில் அறுவடை செய்வதை அறிந்து அங்கே போய் கீழே சிதறுகிற அல்லது சிந்தப்படுகிற கதிர்களை எடுத்துக்கொள்ளும்படி அனுமதி கேட்டு அவள் தன் வேலையை செய்கிறாள். அந்த இடத்தின் எஜமான் கண்டு அது யார் என்று விசாரிக்கிறான். விசாரிக்கப்பட்ட பொழுது அவள் செய்தது எல்லாவற்றையும் அறிவிக்கப்பட்டது. உடனே அந்த போவாஸ் என்ன செய்தான் தெரியுமா? மகளே, நீ வேற எங்கேயும் போகாத, இந்த வயல்லையே இந்த பெண்களோடு கூட இரு. 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு நீ போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா நீ போய் தண்ணீர் குடங்களில் வேலைக்காரர்கள் முண்டு கொண்டு வருவதை நீ குடிக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ அந்த அம்மா கேட்குது, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எதினால் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறார். அதற்கு பதிலாகத்தாங்க போவாஸ் சொல்றா, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியாருக்கு செய்ததை, உன் தகப்பனையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ செய்த காரியத்தின் நிமித்தம்
இதை நான் உனக்கு செய்யல, நீ கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததுனால அவராலே உனக்கு நிறைவான பலனை அவர் தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வரும்பொழுது அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, அவனுக்கு தேவையான கிருபைகளை அவன் அடைகிறான். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நீங்க ஒரு நிறைவான பலனை நீங்க பார்க்க போகிறீங்க. பிரைஸ் எல்லாம். ஒருவேளை ஒரு கடினமான பாதையில நீங்க கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாம நீங்க குழம்பி இருப்பீங்க அப்படின்னா, நீங்க ஜெபித்த ஜெபம் வீண் போகலங்க. நீங்க வடித்த கண்ணீர் வீண் போகல. நீங்க செய்த காரியங்கள் வீண் போகல. அதற்கு தகுந்த பலனை என் தேவன் உங்களுக்கு தருவாராக. சங்கீதம் 62வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறீர். நீதிமொழிகள் 24:12 வாசித்து பாருங்க. அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமிய தீர்க்கன் சொல்றான் 17வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி. அப்போ ஒருவனுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். அவன் செய்த காரியத்திற்கு அவன் வழிகளுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா பலன் கொடுக்கிறார். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் பலனை கொடுப்பாருங்க. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்லும்போது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய பலன், ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற காரியம் யாரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் சொல்லுவேன், இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தினுடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருங்க. ஏதோ உங்க சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்படலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன? நீ பயப்படுகிற காரியத்திற்கு நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்பா. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால எதுவும் உனக்கு நடக்காது, எதுவும் நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. பயப்படாதுங்க, தைரியமாயிடுங்க. நீங்க ஒரு நிறைவான பலனை இந்த மாதம் நீங்க பார்க்க போகிறீங்க. பிரைஸ் எல்லாம். எபிரேயர் 11:6 சொல்லுது, தம்மை தேடுகிறவருக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். பிரைஸ் எல்லாம். நீ கர்த்தரை தேடுங்களேன். உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன வேணா இருக்கலாம் பிரதர். நீ கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்கன்னா அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனை அளிப்பார். அதுதான் வேதம் சொல்லுது. மத்தேயு 6:4 தான் சொல்லுது, வெளியரங்கமாய் இவன் பலன் அளிப்பார். நீங்க பார்க்க போகிறீங்க, நீங்க சாட்சியாய் சொல்ல போறீங்க, இந்த காரியத்திற்கு நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு இந்த காரியத்துல எனக்கு பலனை கொடுத்தார். பிரைஸ் எல்லாம். இந்த மாதம் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை தேடுங்க,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே பலன் உண்டாகும். நீங்க அவருடைய செட்டையின் கீழ் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில 5 விதமான ஆசீர்வாதம் இருக்குங்க. 1, சங்கீதம் 91வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய செட்டையின் கீழ் வந்த உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. கர்த்தர் தன்னுடைய செட்டைகளை விரித்து பிரைசலா உன்னை பாதுகாக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பாதுகாப்பான இடத்தை நீங்க தேடலாம். நான் சொல்லுவேன், அவருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவர் உன்னை பாதுகாக்கிறார். எந்த சத்துருவும் உன்னை தொடாதபடிக்கு, எந்த சத்துருடைய பிரைசலாம் முயற்சிகளும் செயல்பாடுகளும் உன்னை தாக்காதபடிக்கு அவர் உன்னை பாதுகாக்கிறார். அவருடைய வசனம் உனக்கு கேடகமா பாதுகாப்பா இருக்குங்க. 2, அவருடைய செட்டையின் கீழ் வந்த உங்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். சங்கீதம் 36:7 வாசித்து பாருங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வந்தடைகிறார்கள். அவருடைய செட்டைகளின் கீழ் வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுங்க. அவன் சொல்றான், அந்த கிருபை அருமையானது. அந்த கிருபை எனக்கு வேண்டிய பலனை கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவருடைய செட்டையின் கீழ் நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னா, அவருடைய செட்டையின் கீழ் நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். தேவனுடைய கிருபை உங்களுக்கு வேண்டிய பலனை கொண்டு வரும். 3வது, சங்கீதம் 57:1 வாசிக்கும் போது, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஹலோ. 3வது, அவருடைய செட்டையின் நிழல் வந்த உனக்கு தேவன் இறங்குவான். பிரைஸ் அல்லாஹ். உங்களுடைய காரியத்திற்கு தேவன் இறங்குவார் பிரதர். ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ பயந்து போயிருக்கிறல்ல, வேதம் சொல்லுகிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும், அந்த பிரச்சனை உன்னை விட்டு கடந்து போக மட்டும், அந்த போராட்டம் உன்னை விட்டு கடந்து போக மட்டும் நீ இருக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய செட்டையின் கீழ் இருங்க. அவருடைய செட்டையின் கீழ் நீங்க இருக்கும்போது நான் சொல்லுவேன், தேவன் இறங்குவார். அல்லேலூயா. தேவன் இறங்கி உங்களுக்காக அவர் செயல்படுவதை நீங்கள் யாரிடம் பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரிடம் உங்களால பேச முடியாதுன்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்காக தேவன் பேசுவார். நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்காக தேவன் செயல்படுவார். அந்த காரியத்தில் ஒரு நிறைவான பலனை நீங்க காண்பீங்க. 4வது, சங்கீதம் 63:7 நீங்க வாசிக்கும் போது, நீர் எனக்கு துணையா இருந்ததினா உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுவேன். பிரைஸ் அல்லாஹ். அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற உனக்கு
அவர் துணையா இருக்கிறார். அதனால தான் நான் முதலே சொன்னேன், பயப்படாத. கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் உனக்கு துணையா இருப்பார். கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாருங்க. சில நேரத்தில் சில கடினமான சூழ்நிலைகள் வரும்போது யாராவது நமக்கு துணை நிற்க மாட்டாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை நமக்கு சாதகமாக இருக்கிற அல்லது நாம் நம்பக்கூடிய சிலரை என்ன செய்வோம் அப்படின்னா எதிர்பார்ப்போம். இவங்க நமக்கு துணை செய்ய மாட்டாங்களா, இவங்க நமக்கு உதவி செய்வாங்களா? நல்ல கவனிங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு சிலர் மேலே நம்பிக்கை வருதில்ல, அந்த நம்பிக்கையை தேவன் மேலே வைங்களேன். தேவன் மேலே நீங்கள் வச்சிட்டீங்கன்னா அந்த காரியத்திற்கு தேவன் துணையாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். 5, அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற உங்களை. சங்கீதம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, கண்மணி போல என்னை காத்தருளும். அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற உங்களை கண்மணி போல அவர் காத்துக்கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் தேவனுடைய நிறைவான பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். ரூத் அந்த நிறைவான பலனை பார்ப்பதற்கு அவள் தன் மாமியை பின்பற்றினாள். நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தரை நீங்கள் பின்பற்றுவீங்க அப்படின்னா அவராலே ஒரு நிறைவான பலன், நிறைவான வாழ்க்கை, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் தருவாருங்க. செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தாரும். அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிற, கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இனி என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே இந்த நேரத்தில் தானே அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படி நான் செபிக்கிறேன். அவராலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு நிறைவான பலன் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.